திருப்புகழ் 557. சிரகிரி கௌமார அட்டவணைப்படி திருச்சிராப்பள்ளிக்கு கீழ் வந்துள்ளது. இத்திருப்புகழ் சென்னிமலைக்கு உரியதாய் கொண்டார் உயர்திரு கிருபானந்த வாரியார் சுவாமிகள். திருச்சிராப்பள்ளிக்கு உரியதாய் உயர்திரு செங்கல்வராயர் கூறியிருக்கிறார். பகல் இரவினில் தடுமாறா பதி குரு என தெளிபோத ரகசியம் உரைத்து அனுபூதி ரதநிலை தனை தருவாயே. இக பரம் அதற்கு இறையோனே, இயல் இசையின் முத்தமிழோனே, சக சிர கிரி பதிவேளே, சரவண பவ பெருமாளே, இம்மைக்கும் மறுமைக்கும் தலைவனாய் உள்ளவனே, இயல் இசை நாடகம் எனப்படும் முத்தமிழுக்கும் உரியவனே, பூமியில் சிரகிரி என்ற பதியில் வீற்றுள்ள குமரவேளே, சிரகிரி பதிவேளே, சரவண பொய்கையில் தோன்றியவனே, பெருமாளே, பகல் இரவு என்ற வேறுபாடற்ற இடத்தை அடைய இறைவன் எனவும் குரு எனவும் தெளிவை அளிக்கும் ஞான ரகசிய உபதேசத்தை உபதேசித்து திருவருள் பிரசாதப்பேறு என்ற இனிமையான நிலையை எனக்கு தந்து அருளுவாயாக, தந்து அருள வேண்டும் என்றவாறு